எல்லாரும் பட்ஜெட்டோட வந்தவங்க எல்லாரும் சுகமாகித்தான் வந்தவங்க. வந்த எங்கட அப்பா முன்ன எங்கட வீட்டுக்கு தான் வந்தது. ஒரு ஆலயத்துக்கு வரல, அந்த வீட்டுல வச்ச சிறப்போட தான் இந்த பெரியாரையும் கட்டுப்பாட்டேன். வந்தவங்க சுகமாகித்தானே போனவங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி, கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் பாகர கஜுபத்த ஆஞ்சநேயர் கோயிலாக நிற்கிறோம். இது ஒரு சிறந்த இங்கே நிறைய மக்களுக்கான வரங்கள் அளிக்கப்பட்டதாக எங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆஞ்சநேயர் பிறந்த நாள். இது என்னென்று ஏன் வந்தனாங்களோ என்னத்துக்கு வந்தனாங்களன்றதெல்லாம் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கிறேன். எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த காணொலி ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆலயத்தின் சிறப்பு சம்பந்தமாக நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டறிய போகிறோம். வாங்க எங்களோட காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். நாங்கள் வவுனியால இருந்து வரோம். இப்போ நாங்கள் எந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணன் இது எந்த இடம்? கொக்குவில் ரெண்டாங்கட்ட வாகர என்ற இடத்துல இருக்கிறோம். கஜுவத்த ஆஞ்சநேயர் கோயில். இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, கன பேருக்கு கணக்க அந்த தீர்வுகளை இந்த கோயிலால் பெற்றுக் கொடுத்துருக்கு. இந்த ஒரு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயம். அதன் வரலாறுகளை நாங்கள் அறிஞ்சு கேள்விப்பட்டு அது மூலமாக நாங்களும் ஒரு நேர்த்திக்கடனை வச்சு ஒரு நல்ல இதோண்டு நல்ல தீர்வு ஒன்று எடுத்துக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். இப்போ எங்களோட ஆலயம் கடந்த கால 7 வருஷமாக பூஜை நடைபெறுகிறது. எங்கள் ஆலயம் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில பூஜை இடம்பெறும். காலையில் 8 மணிக்கு தொடங்கிச்சுண்டா ஆலயத்தில் தெய்வத்தை எடுத்து வாக்கு சொல்லி அப்படியும் பின்னர் 5 மணி அப்படி ஆகும். எங்கள் ஆலயத்துக்கு வெளியூரில் இருந்தெல்லாம் பக்தர்கள் வராங்க. இப்போ நோய் வசப்பட்டு வராக்கள் இப்போ ஒரு ஆள் உயிர் போகிற அளவுக்கு இருந்தாலும் ஆலயத்தில் கொண்டு வந்து சுகமாகக்கூடிய மாதிரி எங்கள் ஆலயத்தில் இருக்குது சிறப்பாக. அடுத்தது இப்போ குழந்தைகள் இல்லாமல் கடும் வருஷ காலமாக குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறார்களுக்கெல்லாம் குழந்தை கிடைச்சிருக்குது. அடுத்து இந்த கையில் எலும்புகள் உடைஞ்சி அதுகள் இது ஒட்டுறதுக்கெல்லாம் எங்களோட ஆஞ்சநேயப்பா அதுக்குரிய அருள் செய்கிறார். ஆலயம் உருவாகணும் அப்படின்ட்டாங்கடா அண்ணா தான் தெய்வம் ஆடுறேன். அண்ணா கனவுல அப்பா அருள் கொடுத்து அதுக்குரிய மாதிரி வாக்கு சொல்லிதான் சரி. எங்களோட ஆலயம் மட்டக்களப்பு பாகர கஜுவத்தைக்கு உள்ள 2 கிலோமீட்டர் கொக்குவில் ரெண்டாங்கட்டை என்ற இடத்துல இருக்கி. கஜுவத்தையில பஸ்ல இப்ப வந்தீங்கன்னா கஜுவத்தையில இறங்கி 2 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா ஆலயம் இருக்கு. கொண்டு அந்த ஆஞ்சநேயர்
நாங்கள் இந்த ஆலயத்தோட பெருமையை அறிஞ்சு வவுனியாலேருந்து வந்திருக்கிறோம். இந்த ஆலயம் பேட்டிக்கலோவில் இருக்குது. ஆஞ்சநேயர் ஆலயம், அது ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம். அதோட அருமைகள் பெருமைகள் தெரிந்து பக்தியூடாக இன்றைக்கு நாங்கள் ஒரு பொங்கலை வச்சு அவைக்கு ஒரு வழிபாட்டை செய்து ஆஞ்சநேயர்கிட்ட ஆசையை பெற்றுக்கொள்றதுக்காக இங்கே வந்திருக்கோம். இந்த ஆலயம் வந்தது 6-7 வருஷம் இதுக்கு கட்டுப்பட்டது. நிறைய பேர் வந்தாங்க. கண்டியிலேருந்து மாத்தலை, ஜாழ்ப்பாணம், இப்படி மன்னார், மூதூர்வர்கள் எல்லா பக்கம் இருந்து வந்தாங்க. கஜுவத்த வீர ஆஞ்சநேயர் பாதம் படிந்து அனைத்து உறவுகளுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடம் வந்து வாகர பிரதேசத்தில் மாங்கானி, அதாவது மட்டக்களப்பிலிருந்து ட்ரிங்கோ போகிற ரூட்டில் வந்து மாங்கானியை கழித்து வர கஜுவத்துன்ற இடத்துல வீர ஆஞ்சநேயர் என்ற பெயரோட இங்கே ஆஞ்சநேயர் வந்து ஆலயம் அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயத்துக்கு நான் வந்து ஒரு 3 வருஷமாக வரேன். அந்த குடிசையில் இருக்கிற டைம்லேருந்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு கருவறை கட்டி கோயிலாக அபிஷேகம்லாம் செஞ்சு பூஜைகள் 3 வேளை பூஜை நடக்கிற இந்த டைம் வரைக்கும் நான் வந்து கொண்டிருக்கிறேன். இது காரணம் என்னென்னு சொன்னால், மக்கள் வந்து தெய்வத்தை நம்பணும் முதலாவது விஷயமா. எத்தனை ஏமாற்றங்களை தாண்டி தெய்வம் தான் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்குது. அப்போ அந்த வகையில் நான் ஆஞ்சநேயப்பா நம்புகிறேன். ஆரம்பத்தில் வந்த நேரம் இங்கே வரும்போது இந்த இடம் வந்து வெறுமனே ஒரு காடு சம்மந்தப்பட்ட இடமா, ஒரு குடிசை, சின்ன ஒரு குடிசை வச்சு தான் செஞ்சது. இந்த ஆரம்பத்தில் வந்து நந்தன் என்ற ஐயா வந்து அவர் மூலமாக தான் ஆஞ்சநேயப்பா வாக்குச்சொல்லை வெளிக்கிட்டது. அதுக்கப்புறம் இங்கே அந்த வாக்குச்சொல்லை வெளிக்கிட்டதை தாண்டி இங்கே நிறைய மக்கள் நம்பி வந்து அவங்களோட பிரச்சனைகள், அவங்களோட உடல்நிலை சரியில்லாத வருத்தங்கள், அதே மாதிரி அவங்களோட சில மனக்குறைகள் எல்லாத்தையுமே ஆஞ்சநேயப்பா தீர்த்து வச்சுக்கிறாரு. நாங்கள் இப்போ நிற்கிறோம் வாகரை 2ஆம் கட்டை மாங்கனி மத்தி என்கின்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் யுத்த காலத்திலே மிகவும் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்ட இடமாக இந்த வாகரை பிரதேசம் இருக்கின்றது. கிரிவலம் அறக்கட்டளை ஊடாக நான் இங்கே வந்திருந்தேன். உண்மையிலே பார்க்கும்போது இந்த கோயிலுக்கு 10 அடியார்கள் நிறையவே வந்திருக்கின்றார்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த நாங்கள் பொங்கல் வச்சிருக்கிறோம். இந்த பொங்கல் பானையின் பொங்கி வழிகின்ற இது ஒரு சிறந்த ஒரு டைம். இந்த நேரத்தை தான் நாங்கள் எல்லாரும் பார்த்துருப்போம். அரிசி போடுறதுக்காக பார்த்துருக்கிற ஒரு டைம் ரோகரா. இதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க.
Ha 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 ha.